நான் அதை பார்த்தேன், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆக்சுவலா அவங்க சொல்றாங்க உங்க தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன மிரட்டுறாங்க பண்றாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அதை மீடியால நீங்க போடுறீங்க? அப்போ நீங்க ஒரு இதுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே அதை போடுறீங்க. இவ்வளவு நாளா வெளியில வராதவங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வெளியே வராங்கன்னா ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கு அதனால வெளியே வராங்க, ஓகே. அதை ஏன் தளபதி மேலதான் வைக்கணுமா? உண்மையை சொன்னா அந்த ஸ்டோரி, நான் அந்த குட்டி ஸ்டோரியா அது நானுமே கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இவங்க என்ன பேசுறாங்க, எதுவுமே அதுக்கு ஒரு சிங்கே கிடையாது. நான் நிறைய வீடியோ பாக்குறேன் சோசியல் மீடியா, அந்த வீடியோ தேடி பாக்குறேன். இதுக்கு எந்த ஒரு இது இல்ல. இந்த அம்மா என்னன்னா நான் வேணா பணியூருக்கு வரேன், நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வீட்டுல தான் இருப்பேன். எல்லாரும் ஆபீஸ் வீடு அப்படிதான் இருப்பாங்க. எதுக்கு என்ன காரணத்துக்கோசம் வரேன்றாங்க? அவர் சொன்ன டயலாக்கே இவங்க சொல்லணுமா? என்ன டயலாக் சொல்ல முடியுமா? அந்த டைலாக் ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது. தளபதி விஜய் சார் உங்க ஃபேன்ஸ்லாம் இப்படி பேசுறாங்க, என்ன வந்து மிரட்டுறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ணணும்னா என்ன எங்க வீட்டுக்கு வாங்க, இல்ல எங்க ஆபீஸ்க்கு வாங்க, அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சிரிப்பு தான் வருது. அதை உண்மையுமே நான் அதை பார்த்து, ஆனா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்கதான், ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்கதான். இதெல்லாம் இல்ல எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத கட்டுப்பாடு, யாருக்குமே இல்லாத ஒரு புகார் பார்த்தனாக்கா விஜய் நம்ம மீது தொடர்ந்து வந்து பயம்தான். அதை பத்தி நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு பயம்தான். ஏன்னா அவர் வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஏன்னா இவ்வளவு நாளா ஸ்டாலின் வந்து இது வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து இது பண்றது அது பண்றது அதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த 1000 அந்த மாசம் பணம் கொடுக்கறது, இந்த மகளிர் பஸ், அதெல்லாம் உண்மையா சொன்னா மகளிர் பஸ் எல்லாம் வேஸ்ட்டுங்க. சென்னையில எத்தனை பஸ் ஓடுது எனக்கு தெரிஞ்சு, நான் பஸ்ல தான் போயிட்டு வரேன். என்னோட ஆபீஸ் நான் பஸ்ல தான் போயிட்டு வரேன். 8 மணிக்கு எனக்கு ஆபீஸ் முடியுதுன்னா 8 மணிக்கு நான் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன்னா 8:30 மணிக்கு ஒரு பஸ் வருது, ஒரே ஒரு ஃப்ரீ பஸ் வருது. அதுக்கு முன்னாடி அத்தனை பஸ் எல்லாமே காசு கொடுத்து போற பஸ் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் அங்க கூட்டத்துல நிப்பாங்க இல்லையா, அந்த பஸ் வெயிட் பண்ணி, அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க நிறைய. நான் பெருங்குடியில தான் பெருங்குடி சைடு தான் என்னோட ஆபீஸ் இருக்கு. அங்க நிறைய ஐடி பர்சன்ஸும் வராங்க. அப்படி இருக்கும்போது என் கூட நிறைய பொண்ணுங்க எல்லாருமே குடும்ப கஷ்டத்துக்காக தான் வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ½ an hourக்கு ஒரு பஸ்ங்கிறதுலாம் ரொம்ப, ஏன் ஒரு 2 பஸ் 3 பஸ் விடலாமே. அதேதான், எல்லாருமே கஷ்டத்துல தான். ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, காசு கொடுத்து போலாம். அது நான் பெருங்குடியில இருந்து இங்க வந்து வரதுக்கு 15 ரூபாய். ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, எல்லா டைமும் என்னால அப்படி பண்ண முடியுமா? அப்ப அந்த ஃப்ரீ பஸ்ன்றது வேஸ்டா நினைக்கிறீங்க? பிரயோஜனம் இல்லாம. என்னோட நேட்டிவ் தஞ்சாவூர்லயும் இதேதான். நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இந்த இது வந்துருச்சு. ஆனா நான் அங்கேயுமே பஸ் எடுக்கவே மாட்டாங்க, நாங்க நிப்பாட்ட கூட மாட்டாங்க பஸ். ஏன் அது ஸ்டாலினுக்குலாம் தெரியாதா? அவர் சொல்லலாமே. எவ்வளவு நியூஸ், எவ்வளவு பேர் மீடியால அனுப்புறாங்க, இந்த மாதிரி பஸ் எல்லாம் நிக்க மாட்டேங்குது சொல்ல முடியாது. ஏன் அவர் சொல்லலாமே? பெண்கள் ஸ்டாப்ல நிக்கிறாங்கன்னா பஸ் நிக்காம போனா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாமே அவரு. ஏன் அதை பண்ணல? ஆம்பளை பசங்க நிப்பாட்டி ஏத்துறாங்க, பொண்ணுங்களுக்கு அப்படி ஏத்த மாட்டேங்கிறாங்க.